அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள், அதாவது மே மாதம் 12ஆம் தேதி, சித்திரை மாதத்தின் 29ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை நாளில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியானது நமக்கு வர இருக்குதுங்க. இன்று இரவே இந்த சித்ரா பௌர்ணமியானது தொடங்கிடுச்சு. நாளை இரவு வரைக்குமே இது நீடிக்குதுங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திரன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள். மேலும் சந்திரனுக்குரிய கிழமைன்னு பார்க்கும்போது திங்கட்கிழமை. கரெக்டாக இந்த முறை நமக்கு திங்கட்கிழமை நாள்லேயே இந்த சித்ரா பௌர்ணமி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குருவுக்கு உரிய 3ங்கிற சேர்க்கையில் இந்த சந்திரனுக்குரிய பௌர்ணமி வந்திருக்கு. நம்மளுடைய சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க. குருச்சந்திர சேர்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் அளவில்லா செல்வத்தை சேர்க்கக்கூடியது அப்படின்னு. யாருடைய ஜாதகத்தில இந்த குருச்சந்திர சேர்க்கை இருக்கோ அவங்க வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிற ஒன்றே வராது, நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே குருச்சந்திர சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தேதியானது மே மாதம் 12. இதில் வரக்கூடிய 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணுன்னு பார்க்கும்போது 3. இந்த 3ங்கிற எண் குருவிற்கு உரியது. கரெக்டாக சந்திரனுக்குரிய பௌர்ணமி திதி. அதனால தான் இந்த இடத்துல நமக்கு குருச்சந்திர சேர்க்கை நடைபெறுது. மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சில விசேஷ பரிகாரங்கள் குறித்து தனித்தனியாக 3 பதிவுகள் போட்டிருக்கிறேங்க. இந்த நாளில் உங்களுடைய வீட்டில் ஒரு பொருள் இல்லைன்னா கூட அந்த பொருளை வாங்கிட்டு வச்சு அன்னைக்கு சமையலில் சேர்த்துக்கிட்டீங்கும் போது கர்ம வினைகள் பாவங்கள் நீங்கும், வறுமை நிலை நீங்கும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு. அடுத்தது கன்னி தெய்வ வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம செய்யும் போது 7 தலைமுறைக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து ஒரு பதிவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட 3 பொருட்களை ஒன்றா சேர்த்து வச்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய வம்சத்திற்கே பண கஷ்டம் வராது என்பது குறித்து 3வது பதிவு. அடுத்ததாக இன்று மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா, நாளைய நாளில் சந்திர ஓரை நேரமான அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு இடையே உள்ள நேரத்திலையும், அதை தவற விட்டவங்க இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்கு இடையே உள்ள நேரத்திலையும் ஏற்ற வேண்டிய அதிசூட்சமமான தீப முறை குறித்தும் ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் சேர்த்து வச்சுருக்கிறேங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீன்லேயும் அது வரும், பார்த்து அதன்படி செய்து பலனடையுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு விருப்பப்பட்டீங்களோ அந்த மாதிரி எல்லாம் மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான தினங்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறத போடுறது ஒரு வழக்கம். ஏன்னா அந்த நாளில் நம்ம குளிக்கும்போது சாதாரணமாக குளிக்கிறத காட்டிலும் சில விசேஷமான பொருட்களை அதில் சேர்த்து குளிக்கும்போது நம்மளுடைய உடலும் உள்ளமும் சுத்தமாகும். மேலும் நம்மளுடைய ஆறாவும் நல்லா சுத்தமாகும், கிளென்சிங் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது நாளைய தினத்தில் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க. இதில் நம்ம 2 பொருளை தான் சேர்த்த போகிறோம். அந்த 2 பொருளுமே நமக்கு விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடியது, மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது, வீண் குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். அதில் முதல் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானுக்கு உரிய மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, அறிவியல் ரீதியாகவும் சரி, இந்த மஞ்சள் தூளை நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து குளிப்பதன் மூலமாக கிருமி உபாதைகள் அப்படிங்கிறதும் நீங்கும், நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இறை வழிபாட்டை நம்புற மாதிரி இருந்தது அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருகும்னு சொல்லி இந்த குளியலை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது இது வெயில் காலமாக இருக்கிறதுனால வியர்க்குரு போன்ற தொந்தரவுகள் இருக்கும் இல்லையா, வியர்வை துர்நாற்றம் இது மாதிரியும் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தொந்தரவுகளிடமிருந்து விடுபடுவதற்கும் இந்த மஞ்சள் குளியல் அப்படிங்கிறது ஏற்புடையதாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் குளிக்கும் போது இந்த மஞ்சள் தூளை தண்ணீரில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவானுக்கு உரிய
பால் தான் நமக்கு தேவைப்படுது. சந்திரனுக்கு உரிய பொருட்கள்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது. அதில் பாலையும் சொல்லலாம். இந்த பால் வெண்மை நிறம் கொண்டது. மேலும் சந்திரனுக்குரிய நிறம்னு பார்க்கும்போதும் வெண்மை நிறம் தான். காய்ச்சாத பசும்பாலை நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது விசேஷமான பலனை கொடுக்கும். இப்போ மஞ்சள் தூள், பால் இந்த 2 பொருளையும் நம்ம தண்ணீரில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த தண்ணீரை நல்லா கலந்துட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க. கங்காதேவியே இந்த தண்ணீரில் ஆவாகனம் செய்யணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கோ உடம்புக்கோ குளிச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம். அதிலும் எந்த தவறும் கிடையாது. ஒருவேளை இந்த வீடியோவை நாளைய நாளில் நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நமக்கு நாளைக்கு இரவு 10:30 வரைக்குமே இந்த பௌர்ணமி திதியானது இருக்குது. அதனால் நடுவில் எப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி இது போல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி முடியலைன்னா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நீங்கள் குளியல் முறையை எடுத்துக்கிட்ட பிறகு கூட நான் ஒரு விசேஷமான அதிசூட்சம தீபம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஏற்றலாம். சரி, இந்த பதிவிலேயே இன்றைய நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் குறித்தும் சொல்லிடுறேன். நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அவசியம் வாங்கி வைங்க. இந்த நாளில் பனை ஓலை பொருட்கள் அல்லது மூங்கில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நம்ம வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பனை ஓலை விசிறி இருக்குது இல்லையா, அதை நம்ம வாங்கி வைக்கலாம். அதே போல் முறம் இருக்குது இல்லையா, மூங்கிலால் செய்யப்பட்ட முறம், அந்த முறம் நம்ம வாங்கி வைக்கலாம். இப்போ காலநிலைகள் மாறி இருக்கிறதுனால இப்போ ட்ரெண்டிங்காக நம்ம பிளாஸ்டிக் போன்ற முறங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனாலும் நம்மளுடைய அம்மா, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் மூங்கிலால் ஆன அந்த முறத்தை தான் பயன்படுத்துவாங்க. மேலும் இது மகாலட்சுமி கடாட்சியும் பொருந்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ சின்ன அளவுலையாவது அந்த முறத்தை வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்தது இந்த நாளில் மூங்கில்ல அந்த தூரி இருக்கும் இல்லையா, கூட தூரின்னு சொல்லுவோம் இல்லை, அது கூட உங்களுடைய வீட்டில் இல்லை, வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ சம்மர் வெக்கேஷனாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் வாங்கி கட்டி வச்சோம்னா நல்லா தூரி ஆடிட்டு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த மூங்கில் தூரியை வாங்கிறதுக்கு இது ஒரு ஏற்ற நாளாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் அதை கூட வாங்கி வைக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பனை ஓலை பெட்டி. இது அட்சய தேதி நாள்லேயே நான் வாங்க சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இதில் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பணமாகட்டும் நகையாகட்டும் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அட்சய திருதி நாளில் நீங்கள் இந்த பனை ஓலை பெட்டி வாங்கலை அப்படின்னா கூட இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி வைக்கிறது சிறப்பு. இப்போ நான் இத்தனை விதமான பொருட்கள் சொன்னேன். இதெல்லாமே வாங்கணுமான்னா இதில் அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. இதில் உங்களால் எது வாங்குவதற்கு வசதி படுதோ, எது உங்கள் ஊரில் கிடைக்குமோ அதை நீங்கள் வாங்கி வைக்கிறது சிறப்பு. அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது எப்போதுமே சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நம்மளுடைய சேனலில் சொல்கிறது தான். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக நோட்டுகள், பேனாக்கள் இதெல்லாம் வாங்கிறது சிறப்பு. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 நோட்டுகள் 4-5 பேனாக்களாவது வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது படிக்கிற பசங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நீங்கள் இதை தானமாக கொடுக்கலாம். என்ன இப்படி கொடுப்பதன் மூலமாக சித்திரகுப்தருடைய மனம் மகிழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவசியம் புதுசாக ஒரு நோட்டு புக்கு வாங்கிட்டு நீங்கள் அதை பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் முடிஞ்சால் சின்ன அளவில் ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி நீங்கள் இந்த நாளில் வாங்கி வைக்கிறதும் சிறப்பு. இப்போ நான் சொன்ன விஷயங்களில் என்னவெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமோ அதில் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணி பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.